தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஒருவருடைய பிறந்த நாளை மாற்றுவதென்றால் ஆதார் கார்டிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பிறந்த நாள் என்பதை எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் தற்பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று உத்தரவு வெளிவந்திருக்கிறது. இதற்கு முன்னால் டிஓபி அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் அதனுடைய 21/5/2009 ஆணையின்படி ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்தை பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரிலே மாற்றிட வேண்டும் என்றால் ஒரு தவறாக குறிப்பிடப்பட்டு அது மாற்றப்பட வேண்டும் என்று இருந்தால் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு இவைகளை ஆதாரமாக கொள்ளலாம் என்று ஆணை வெளியிட்டு இருக்கிறது. அதே போன்று இந்த சீனியர் சிட்டிசன் என்று வரக்கூடிய நேரத்திலே 80 வயதிற்கு மேலாக உள்ளவருடைய வயது எல்லாமே அந்த ப்ரூஃப் என்பதற்கும் ஆதார் கார்டு என்பதை அடிப்படையாக கொள்ளலாம் என்று ஏற்கனவே ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போன்று பல ஆணைகள் ஆதாரிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸை கொண்டு மாற்றங்களை செய்து கொள்ளலாம் என்று ஏராளமான உத்தரவுகள் வந்திருக்கின்றன. தற்பொழுது UIDAI ஆதாரிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த டேட் ஆஃப் பர்த் என்பதை ஒரு வேலிடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த அக்செப்டபிள் டாக்குமெண்ட் என்று சொல்லப்பட்டு இருப்பவைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய டாக்குமெண்ட் என்பதிலிருந்து ஆதார் என்பதை நீக்கம் செய்திட வேண்டும் என்று 22/12/2023 ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் இவ்வாறு என்றால் ஏற்கனவே 20/12/2018 என்று ஆதார் நம்பர் என்பது ஒருவருடைய ஐடென்டிட்டி, ஒரு இண்டிவிஜுவலுடைய ஐடென்டிட்டியை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை அவருடைய பிறந்த நாளுக்கான ஒரு சாட்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. இதற்கு பின்னால் பல்வேறு நீதிமன்றங்களிலே இது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே 28/7/2023 அன்று மும்பை உயர்நீதிமன்றம் இது குறித்த ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. எனவே இனி எதிர்காலங்களிலே டேட் ஆஃப் பர்த் என்பதை ஆதார் எண்ணிலே குறிப்பிட இருப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதை குறிப்பிட்டு, அது மட்டுமல்லாமல் அந்த அக்செப்டபிள் டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடியவைகளிலிருந்து ஆதார் எண் என்பதை டெலீட் செய்திட வேண்டும் என்று 22/12/2023 ஆணையிலே சொல்லியிருக்கிறார்கள். என்ன நண்பர்களே, புரிந்து கொண்டீர்களா? இனி எதிர்காலங்களிலே ஆதார் எண்ணிலே உள்ள டேட் ஆஃப் பர்த் என்பதை கணக்கில் கொள்ளக்கூடாது, அதை ஒரு முக்கியமான டாக்குமெண்டாக கருதிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதார் என்பது ஒருவருடைய ஐடென்டிட்டிக்காகத்தானே தவிர அதில் உள்ள அந்த டேட் ஆஃப் பர்த் விவரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை இல்லை என்பதுதான் இந்த 22/12/2023 ஆணையினுடைய நோக்கமாகும். மீண்டும் அடுத்த பகுதியிலே சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.